எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? என்னையும் படிச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு. வணக்கம் மாமா, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு என்ன விசேஷம்? இன்றைக்கு பிறந்த நாள். எத்தனையாவது? 52வது பிறந்த நாளை வந்து இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்க மூலமாக அம்மாண்ட பர்த்டே போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், நாங்க வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ் ஜஃப்னால இருந்து அம்மாவை தேடி வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாக்கு இனிய 52வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், இப்ப அம்மா தான் கண்டுபிடிச்சு சொல்ல போனோம் இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? மகன். எங்க இருக்கிறாங்க மகன்? கனடாவில். இல்லையே, என்ன பேர் அவங்களுக்கு? அனோஜன். இல்லையே, அவங்க அனுப்பல. வேற யாராவது? இல்ல, இது கனடாவில இருந்தெல்லாம் வரையில கிஃப்ட். அம்மாவை சின்னதா ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. வேற யாரும் இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்துக்கொண்டு. அவங்கள யாராவது? அப்படி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்களா? அனுப்பினா மகன் மட்டும்தான் அனுப்புவார். அப்படியா? இல்லையே. என்ன பேர் சொன்னீங்க மகனுக்கு? அனோஜன். அந்த பேர்ல இருந்து வேற இல்லை எங்களுக்கு. வேற யாராவது? அவர் தான் அனுப்பியிருப்பார். என்னன்னு உறுதியா சொல்றீங்க அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க? ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறாங்க. ஏன் அப்ப அவர் மகன் கட்டாயம் செஞ்சிருக்க வேணும்? சரி, ஃபர்ஸ்டா வந்து அம்மாவை வாழ்த்தி அம்மாண்ட இந்த 52வது பர்த்டே வந்து ரொம்ப இனிப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் கூட ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. முதலாவது கிஃப்டை வந்து இப்ப அம்மாக்கு தந்துட்டா. ஆனா அம்மா வந்து சொல்றீங்க உங்களோட மகன் என்ன பேர்? அனோஜன். அவங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றீங்க. இல்லை, மகன் ஏமாத்திட்டாங்க. வேற யாராவது? அப்படி மகன் அனுப்புறா உங்களுக்கு சொல்லி இருப்பாரு தானே? இது அம்மாண்ட பர்த்டேக்கு மகன் அனுப்புறா சொல்லாம இருப்பாரா? அது வைங்க அப்படியே பாரு. மகன் என்று சொல்றீங்க, மகன் இப்ப அனுப்புறா அம்மா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க தானே? அப்படித்தானே பிள்ளைய வளர்த்திருப்பீங்க நீங்க உங்களோட சொல்லு கேட்டு. அப்ப சொல்லியிருப்பாங்க தானே மகன். ஆனா மகன் அனுப்பல. வேற யாராவது? அப்படி வேற ஒரு தடவை இல்லையா அம்மாக்கு? இருக்கிறாங்க, பட் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? சரி, அடுத்ததா வந்து அம்மா இப்படியே ஜங்கா இளமையா இருக்கணும்னு சொல்லி நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான பழக்கூடி ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தாராளமா அப்படி வைங்க, சைடா வைங்க. ரெண்டாவது கிஃப்டும் தந்தாச்சு. வேற ஒரு ஆளை கெஸ் பண்ணுங்க பாப்போம். பின்னுக்கெல்லாம் நிக்கிறாங்க பார்த்து கொண்டு.
ஒரு ஆக்கள் எல்லாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க. அனுப்பினா இந்த ஒரே ஒரு செல்லக்குட்டி மகன் தான் அனுப்பியிருப்பாருன்ற ஒற்றை கால நிக்கிறீங்க அப்படியா? ஆனா மகன் அனுப்பலையே, மகனை மாத்திட்டார். வேற ஒருத்தங்க அப்படி யாரும் இல்ல. அப்ப சொல்லுங்களேன், நான் கேட்போம். யார் அது? வந்து மருமகன் என்ன பேர்? யோகிதன். எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல. இல்லை, 2 பேரை சொல்லி இருக்கிறீங்க அம்மா, அவங்களும் இல்லை. வேற இதுக்கு நிச்சயம் வெளிநாட்டுல இருந்தா வந்திருக்கணும் மட்டும் இல்ல, உள்நாட்டுல இருந்தும் வந்திருக்கலாம். ரெண்டா யாரா இருக்கும்? சரி சொல்லுங்க, வடிவா யோசிங்க. அடுத்த கிஃப்டே தடவை அப்ப. சரி, அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஒரு கிஃப்ட் பாக்ஸும் அனுப்பி இருக்கிறாங்க. ரைட், இந்த பாக்ஸுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு அதையாவது சொல்லுங்க பாப்போம். கரெக்டா என்ன இருக்கும் இந்த பாக்ஸ்ல? என்ன இருக்கு? மோதிரம். சரி, ஓபன் பண்ணி பாப்போம். அம்மாட்ட கெஸ்ஸிங் சரியா இல்லாட்டி அதுல வேற ஏதும் பொருள் இருக்காண்டு. ஓகே, வாழ்த்துக்கள். ரைட், ஓபன் பண்ணுங்க பாப்போம். என்ன இருக்கு அதுக்கு? காசு இருக்கு. அடுத்து என்னங்க எவ்வளவு பாப்போம். நிறைய அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. அப்படியா? ₹25,000 காசு வச்சு ஒரு அழகான கேஷ் பாக்ஸ் ஒன்று அனுப்பி இருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? மகன் தான் அனுப்பியிருப்பார். சரி, மகனா மருமகனா? மகன். உறுதியா சொல்றீங்க? அப்படியா? மாற மாட்டீங்களே? ஷுவர் தானே? ரைட். அடுத்ததா வந்து அம்மாக்கு வேற பிள்ளைகள் இல்லை, ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டுதான் ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டு உங்களோட வயசை மென்ஷன் பண்ணி 52 போட்டு கேண்டில் வச்சு ஒரு அழகான கேக் ஒன்று அம்மாக்காக அனுப்பியிருக்கிறாங்க. வைங்க. உங்களோட அருமை மகன் அனோஜன் கனடால இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. ரொம்பவே கவலைப்பட்டாங்க, அம்மாண்ட ஃபர்ஸ்ட் பர்த்டே மிஸ் பண்ணி இருக்குன்னு. கனகாலத்துக்கு பிறகு வார முதலாவது பர்த்டே, அவர் வெளிநாடு போய் வார முதலாவது பர்த்டே, அப்படித்தானே? ரைட். நாங்க வந்து இப்ப அனுப்பின மகன் சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி நம்ம அந்த பர்த்டே வந்து கொண்டாடுவோம். ஓகே, சொல்லிக்க பாருங்க. இன்னொருங்க. ரைட், கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. ரைட், இப்ப அம்மாக்கு வந்து யார் கேக் தீத்த போறீங்க? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இங்க பாருங்க. சரி, வேற யாரும் தீட்ட போறீங்களா?
ரைட் ரைட் இது ரைட். இப்போ வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து அம்மாக்கு கேக்கும் கட் பண்ணி அம்மாண்ட 52வது பர்த்டே வந்து கொண்டாடியாச்சு. அம்மா ஹாப்பியா? நீங்க சந்தோஷமா? எவ்வளவு ஹாப்பி? ரொம்பவே ஹாப்பி. ஓகே, மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ மட்டுமா? 53வது பர்த்டே வந்து அம்மாவோட வந்து கொண்டாடணும், அப்படித்தானே? ரைட். மீண்டும் ஹாப்பி தானே? சந்தோஷம். ஓகே, மீண்டும் எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அம்மாண்ட ஒரே ஒரு புதல்வன் தவச்செல்வன், அப்படித்தானே, அனோஜன், அவங்க சார்பாகவும் மீண்டும் அம்மாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.